ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணியம் 50வது தசகம். வல்சாசுரன் பகாசுரன் வதம். தரளமது கிருத் பிருந்தே பிருந்தாவனே தமனோஹரே பசுபசிஷுபி சாகம் வல்சானுபாலனலோலுபக ஹலதரசகோ தேவ ஸ்ரீமன் விசேரிததாரயன் கவளமுரளிவேத்ரம் நேத்ராபிராமதனுத்யுதிஹி. இந்த 50வது தசகத்தில் பட்டதிரி வல்சாசுரன் பகாசுரன்கிற வசுரர்களோட வதத்தை வர்ணிக்கிறார். அதில் ஸ்லோகம் 1 கிருஷ்ணன் கன்றுமேய்க்க சென்ற பெருமையை எடுத்துரைக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, லக்ஷ்மியின் தலைவனே, கண்களுக்கு குளிர்ச்சி அளிக்கும் உன் திருமேனியின் ஒளியோடு கன்றுகளை மேய்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாய். ஆதலால் கொம்பு, புல்லாங்குழல், பிரம்பு இவைகளை எடுத்துக்கொண்டு பலராமனுடனும் மற்ற பாலகோபர்களுடனும் தேன் மணத்திற்காக மண்டுகள் கூட்டம் மனதை கவர்ந்ததுமான பிருந்தாவனத்தில் சுற்றி திரிந்தாய் அல்லவா குருவாயூரப்பா? பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார். விஹித ஜகதீரக்ஷம் லக்ஷ்மீகராம்புஜலாளிதம் தததி சரணத்வந்த்வம் பிருந்தாவனே த்வயி பாவனே கிமிவ ந பபௌ சம்பத் சம்பூரிதம் தருவல்லரி சலிலதரணி கோத்ரக்ஷேத்ராதிகம் கமலாபதே. இந்த 2வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ பகவத் சரண மகிமையை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, லக்ஷ்மியின் தலைவா, உன் திருவடிகள் உலகங்களை காத்தவை. லக்ஷ்மி தேவியின் தாமரை மலர்கள் போன்ற கைகளால் வருடப்பட்டவை. உன் பாதங்கள் புண்ணியமான பிருந்தாவனத்தில் எடுத்து வைத்த பொழுது மரம், கொடி, நீர், நிலம், மலை, வயல் இவையெல்லாம் இதுதான் பெருமை நிறைந்ததாக விளங்கினது என்று பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார். விலசதுலபே காந்தராந்தே சமீரண சீதளே விபுலயமுனா தீரே கோவர்த்தனாச்சலமூர்த்தசு லலிதமுரளீநாத சஞ்சாரயன் खलु வால்சகம் क्वचन दिवसे दैत्यं वल्साकृतिं त्वमुदेक्षताः. இந்த 3வது ஸ்லோகத்தில் வல்சாசுரன் என்ற அசுரனை பார்த்தலை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிருந்தாவனத்தின் நடுப்பகுதியில் பசுமையான மனோகரமான புற்கள் விளங்கியது. யமுனை கரை காற்றினால் குளிர்ந்திருந்தது. அகன்ற கரையிலும் கோவர்தன மலையின் உச்சியிலும் நீ இனிமையாக புல்லாங்குழல் வாசித்து கொண்டே கன்றுகளை மேய்த்தாய். இப்படி நாட்கள் போவதால் ஒரு நாள் கன்றுகளின் நடுவில் கன்றின் உருவம் கொண்ட வல்சாசுரனை பார்த்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். ரபச விலசத் புச்சம் விச்சாயதோஸ்ய விலோகயன் கிமபி வலிதஸ்கந்தம் ரந்தர் பிரதீக்ஷமுதீக்ஷதம் தமதச்சரணேபி பிரத்விப்ராமயன் முகுருச்சகைஹி குஹச்சன மகாவிருக்ஷே சிக்ஷேபி தக்ஷத ஜீவிதம். இந்த 4வது ஸ்லோகத்தில் வல்சாசுரன் வதத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, கன்றின் வடிவில் இருந்த அந்த வல்சாசுரன் விரைவாக வாலை ஆட்டிக்கொண்டு சுற்றி திரிந்தான். தன் கழுத்தை சிறிது திருப்பிக் கொண்டு சரியான நேரத்தை உனக்கு உபதிரவம் செய்ய எதிர்பார்த்ததை நீ கண்டாய். அவனுடைய பார்வையை உற்று நோக்கிய பிறகு நீ அவனுடைய கால்களை பிடித்து கொண்டு விரைவாக பல முறை சுற்றி கொன்றாய். பிறகு பெரிய மரம் ஒன்றில் மீது அவன் உடலை தூக்கி எறிந்தாய் அல்லவா குருவாயூரப்பா? இன்னும் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். நிபததி மகாதைத்யே ஜாத்யா துராத்மனி தக்ஷணம் நிபத
न जनवक्षुण्ण क्षोणीरुहक्षतकानने दिवि परिमिलत्बृन्दा बृन्दारका कुसुमोत्करैः शिरसि भवतो हर्षात् वर्षन्ति नाम तदाहरे. இந்த 5வது ஸ்லோகத்தில் தேவர்கள் புஷ்பமாரி பொழுதலை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, துஷ்டனான அந்த அசுரனின் உயிரற்ற பெரிய உடல் மரங்களின் மீது விழுந்த வேகத்தால் அந்த மரங்கள் பொடிப்பொடியானது, காடும் அழிந்தது. அப்போது ஆகாயத்தில் கூடிய தேவர்கள் மகிழ்ச்சியில் உன் சிரசில் மலர் மாறி பொழிந்தார்கள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பன் பட்டதிரி கேட்கிறார். சுரபிலதமாமூர்த்தன்யூர்த்வம் குதக் குசுமாவலி நிபததி தவேத்யுக்தோ பாலை சகேலமுதைரயஹ ஜடிதி தனுஜக்ஷேபேணோர்த்வம் கதஸ்தருமண்டலாத் குசுமனிகரசோயம் நூனம் சமேதி சனைரிதி. இந்த 6வது ஸ்லோகத்தில் புஷ்ப வருஷத்திற்கு காரணம் கூறுறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார், ஓ குருவாயூரப்பா, அப்போது அந்த பால கோபர்கள் உன்னிடம் வாசனை நிரம்பிய புஷ்பங்கள் உன் மீது விழுகிறதே, அந்த புஷ்பங்கள் எங்கிருந்து விழுகின்றது என்று கேட்டார்கள். அதற்கு நீ அசுரன் மரத்தில் இருந்ததால் மரங்களின் கூட்டத்தில் இருந்த புஷ்ப குவியல் விரைந்து ஆகாயத்தில் சென்றது. இப்போது மெதுவாக அந்த புஷ்பங்கள் கீழே விழுகிறது என்று பால கோபர்களிடம் விளையாட்டாக நீ கூறினாயல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். क्वचन दिवसे भूयो भूयस्तरे परुषातपे तपनतनया पादपादुं गदा भवदादयः चलितगरुतं प्रेक्षमासुर्भगं खलु विस्मृतं शिदिधरगरुच्छेदे कैलासशैलमिवापरम्. இந்த 7வது ஸ்லோகத்தில் மலை போன்ற பகாசுரனை பகவான் பார்க்கிறதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பன்ட்டு சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஒரு நாள் மிகுந்த வெயிலால் அதிக தாபம் ஏற்பட்டு நீயும் மற்றவர்களும் யமுனை நதியில் நீர் பருகச் சென்றீர்கள். ஆதி காலத்தில் மலைகள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பறந்து செல்லும் ஒரு கொக்கு தன்மை உடையதாக இருந்தது. பறக்கும் அந்த கொக்கின் சிறகுகளை இந்திரன் வெட்டினான். அப்படி செய்யும் பொழுது மறந்து விடப்பட்ட மற்றும் ஒரு கைலாய மலை போன்ற தன் இறக்கைகளை அசைத்து கொண்டு கொக்கு வடிவில் இருக்கும் பகன் என்னும் அசுரனை கண்டாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். பிபதி சலிலம் கோபவ்ராதே பவந்தமபித்ருதஹ சகில நிகிலன்னக்னி பிரக்யம் புனர்த்ருதமுத்வமன் दलयितुमगात्रूट्या खोट्या तदा तु भवान् विभो खलजनपिताश्चुञ्जुश्चञ्जु प्रगृह्य तदारतम्. இந்த 8வது ஸ்லோகத்தில் மகாசுரன் வதத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, இடைச்சிறுவர்கள் நீர் குடிக்க சென்ற பொழுது அந்த கொக்கு வடிவமான அசுரன் மகாசுரன் உன்னை விழுங்கி விட்டான். ஆனால் நெருப்பை விழுங்கின மாதிரி உன்னை உடனே உமிழ்ந்து விட்டான். மீண்டும் உன்னை தாக்க வந்தான். ஆனால் துஷ்டர்களை வதம் செய்வதில் நிபுணரான நீ அந்த பகாசுரனின் மூக்கின் 2 பாகங்களையும் பிடித்து அவனை பிளந்து அழித்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். सपदि सहजां सन्द्रष्टुं वामृतां खलु भूतनाम् अनुजमगमप्यग्रे गत्वा प्रदीक्षितुमेव वा शमननिलयं यादे तस्मिन् भगे सुमनोगणे किरति सुमनो बृन्दं बृन्दावनात् गृहमय्यताः. இந்த 9வது ஸ்லோகத்தில் பகாசுரன் யமலோகம் செல்றதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அந்த பகாசுரன் முதலில் இறந்த தன் உடன் பிறந்தவள் பூதனையை காண்பதற்கோ அல்லது முதலில் சென்ற தம்பியான அகாசுரனை எதிர்பார்ப்பதற்காகவோ யமலோகம் சென்றான். அப்பொழுது தேவர்கள் உன் மீது மலர் குவியல் வாரி இறைத்தனர்.
நீயும் பிருந்தாவனத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பினாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். ललितमुरलीनाथं दूरान्निशम्यवतु जनैः त्वरितमुपगम्यारादारूढमोदमुदीक्षितः जनितजननी नन्दानन्दसमीरणमन्तिर प्रदितवसते शौरे दूरि कुरुष्व ममामयान्. இந்த 10வது ஸ்லோகத்தில் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார், ஓ குருவாயூரப்பா, பிரசித்தமாய் வசித்து வரும் ஓ கிருஷ்ணா, தொலை தூரத்தில் இருந்து வரும்பொழுதே உன் புல்லாங்குழலின் இனிய நாதத்தை கேட்ட கோபிகைகள் விரைந்து அருகில் வந்து உன்னை கண்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அப்படியே உன் தாய் யசோதைக்கும் உன் தந்தை நந்தகோபருக்கும் பெரும் மகிழ்ச்சியை தந்தாய் அல்லவா குருவாயூரப்பா? நீயே என் நோய்களை போக்க வேண்டும் என்று பட்டதிரி குருவாயூரப்பனுடன் வேண்டிக் கொள்கிறார். सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं கோவிந்த கோவிந்தா. இந்த தசகம் படிக்கும்போது ஊத்துக்காடு வெங்கடகவியின் இந்த பாடல்தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்பும் குறையேதுமெனக்கேதடி சகி குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்பும் குறையேதுமெனக்கேதடி அழகான மயிலாடவும் மிக அழகான மயிலாடவும் காற்றில் அசைந்தாடும் கொடி போலவும் காற்றில் அசைந்தாடும் கொடி போலவும் அகமகிழ்ந்திலவும் நிலமொழி தன்னிலே தனை மறந்து புல்லினம் கூவ அசைந்தாடி மிக இசைந்தோடி வரும் நலம் காண ஒரு மனம் நாட தகுமிகு என ஒரு பதம் பாட தகிட ததுமி என நடமாட கன்று பசுவினும் நின்று புடை சூழ என்று மலரும் முகம் இறைவன் கனிவோடு குழலோதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதுமெனக்கேதடி.